அடுத்த எத்தனையோ பேர்கிட்ட பேச்சு பண்ணாங்க. இந்த உதவியை நான் எந்த மேலே தர திருப்பியும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வயலுக்கு வந்து சில வயலுக்கெல்லாம் வந்தபடி தண்ணி இல்லையேன்னுட்டு போனேன். எத்தனையோ பேர் துரத்தி அடித்ததும் இருக்குது. ஆனால் உண்மையில நான் இந்த மேலே சார் இன்றைக்கு நிம்மதியாக கேன் பம்ப் இருந்தாலும் தண்ணி கிடைக்கலப்பா, நான் திருப்பி மோட்டருக்கு உதவி செய்திருக்கிறேன். இப்படி நான் இன்றைக்கு எத்தனை 6-10 வருஷத்துக்கிட்ட ஆகும். நான் எதிர்பார்க்காத உதவியை உண்மையிலேயே எனக்கு செய்திருக்கிறீங்க. அதுக்காண்டி இப்போ ஜெஃப்னாலேருந்து போன புலம்பெயர்வர்கள் யாருமே இல்லையா, அப்போ மட்டக்களப்புலேயும் மண்ணிலையும் இருந்து போனவங்க தான் நான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க சொன்னால் கண்டிப்பாக இல்லை. அண்ணா அண்ணா அக்கா, அப்போ நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லையா? உண்மையிலேயே நன்றி. எனக்கு உங்களை கண்டு நேரில் சொல்லணும்னு இருக்கிறேன். உண்மையிலேயே அப்போ 37,300 கீழே பாப்புன்றது இந்த பைப்புக்கு பாப்பு. அட கடவுளே, பைப்புக்கு தானே பாப்புன்னு வச்சுக்கிறீங்க. ஐயோ, மற்றது சுமன்ன்றது சாமானுக்கா எல்லாம் மாறி எழுதிட்டாங்க. மற்றது புட்டு முடியன்றது பூட்டுக்குழியா? புட்டு முடியா? அப்படி இன்னும் இப்போ 2-3 நாளைக்குள்ள குடும்பத்தோட நான் தற்கொலை செய்துட்டேன்னு சொல்லி போனுக்கு மேலே போன் வந்தேன். குடும்பத்தோட நான் தற்கொலை செய்துட்டேன். நான் ஒரு குளிசு அழித்தாரன் போயிருக்கு. அதோட அழகு வண்டி குடும்பம் போடுற 22ஓட 23ஆவது போடுவோம். அதை போட்டிங்கண்டா கொஞ்சம் கதை உரையும். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அவைக்கு தெரியும். இல்லை நீங்கள் கதைக்கிறது நல்ல விஷயம். ஆனால் நாங்கள் கதைக்கிறது விளங்குது இல்லையோ. நான் இவ்வாட கதைச்சிட்டு வரேன், நாங்கள் 2 பேரும் இருந்து கதைப்போம். நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ நான் போகிறேன். சரியா? பிரச்சனை தானே? எனக்கு வந்து உங்களோட செயற்பாடுகள் பிடிக்கும். அதுக்காக எந்த செயற்பாடுகள் நான் பைக் ஓடுறதோ இல்லாட்டி காலை மேலே ப்ரஷ் பண்ணுறதோ இது பிடிக்கும் உங்களுக்கு? மற்ற நான் வரும்போது மோட்டர் போட்டு இருக்கணும், சைக்கிள் நிற்கணும், மற்ற பிள்ளை வந்து யூனிஃபார்மோட நிற்கணும்னு இல்லை. அது வாங்கினா சரியா? அப்புறம் நான் வருவேன் யூனிஃபார்ம் போட்டு வச்சுருக்கேன். சரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் கேரிமலை நகுலேஸ்வரம் இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அப்போ என்ன தம்பி கலாசா கண்ணாடி எல்லாம் போட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தயவுசெய்து எழுதிடாதீங்க. உண்மையிலேயே கண்ணாடியை கழட்டி போட்டு இங்கே நிற்கலாமல் இருக்குது. அவ்வளோ ஓகேயாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 30-32 செல்சியஸில் இருக்கும் போல். அப்போ தெரியும் உங்களுக்கு, அந்த யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த நோவில் அவங்களோட அந்த குளிர்கால கிளைமேட்டில் இருந்துவிட்டு இங்கே வந்த இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அந்த மாதிரி. நாங்கள் இங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் இன்றைய தினம் வந்துட்டு பயங்கர வெயிலாக நான் சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி தானே? அப்போ நாங்கள் இன்றைய தினம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், அன்றைக்கி பார்த்துருப்பீங்க ஒரு அக்கா ஒரு ஆளாக நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுத்துருப்போம். வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 5-6 மாதமாக வந்துட்டு குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் வந்துட்டு பக்கத்து வீட்டில் வந்துட்டு தண்ணி எடுக்க போகிறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அவங்க வந்துட்டு தண்ணி எடுக்க போனால் இதற்கு சும்மா வர வேலை இல்லை. இப்போ இந்த நாள் பார்த்தா அவங்க விட்டான் பெருசுகள் இந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாலே வந்துட்டு கதைக்க அதை கேட்டுட்டு இவங்க வந்துட்டு வீட்டு இந்த குடும்பமாக அழுது அந்த மாதிரியெல்லாம் நிறைய காரியங்களை வந்துட்டு அக்கா சொல்லி அழுது. அப்போ எங்களை கேட்டிருந்தா, அப்போது நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு குடிக்க தண்ணி அதை எடுத்துத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுருக்கிறாங்க. அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் உடனடியாக வந்துட்டு அந்த தண்ணி எடுக்கிறதுக்கான காசு வந்துட்டு 48,000 வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆல்ரெடி அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு வந்துட்டு இருக்குது. ஆனால் அதை வந்துட்டு அந்த பாறை வளர்ந்த காரணத்தால் வந்து தற்சமயம் தண்ணி வருதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் அந்த காசை கொடுத்துட்டு போனோம். நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு 2-3 நாள் போக நான் வருவேன். நான் வரும்போது வந்துட்டு நீங்கள் இந்த குழாய் கிணறை சரியான முறைக்கு பயன்படுத்துவீங்களா இருந்தால் மறுபடியும் உதவி வந்தால் நான் செஞ்சு தருவேன். ஒருவேளை அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிங்களா இருந்தால் நான் வந்துட்டு ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்றைய தினம் நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம். வந்து அக்கா அந்த குழாய் கிணத்து வேலையை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இடையில கால் பண்ணி சொன்னவங்க வந்து ஓகே நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் வந்து நேற்றைய தினம் வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஒரு 6,000 ரூபா மிச்சம் இருக்குது தம்பி, அதை நாங்கள் எங்களோட தேவைக்கு எடுக்கலாமோன்னு சொல்லி. உண்மையில் எனக்கு பெரிய ஷொக்காக போயிட்டு நாங்கள் வந்து 60,000 கொடுத்துட்டு வந்தால் கூட வந்துட்டு ஒரு கதையும் இல்லாமல் எடுத்து இது கண்ட வாட்டு செலவழிக்கிறவங்களும் இருக்காங்க. அதில் வந்துட்டு 6,000 ரூபா மிச்சத்தை கூட வந்துட்டு எங்களை கேட்டுட்டு எடுக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து அது ஒரு வித்தியாசமான உணர்வாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ அக்கா
அது உங்களோட காசு, அதே நீங்கள் இன்றைக்கப்போ நீங்கள் தாராளமாக அடுத்து செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அவங்க வந்துட்டு கிணறு செஞ்சுருக்காங்களா, கிணத்துல தண்ணி வருது, அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு மேலதிகமாக வந்த ஒரு சில உதவிகளுமே இருக்குது, அதையும் நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு வர போகிறோம். இப்போ நான் முதலே சொன்ன நாம் வந்து வன்னி மட்டக்களப்பு சைடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த ஹெல்ப் வந்து கிடைக்கிற வீதங்கள் வந்து கூட, ஜெஃப்னா சைடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்காண்டி இப்போ ஜெஃப்னாலேருந்து போன புலம்பெயர் உறவுகள் யாருமே இல்லையா, அப்போ மட்டக்களப்புலேயும் வன்னிலேயும் இருந்து போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க சொன்னால் கண்டிப்பாக இல்லை. வன்னி மட்டக்களப்புக்கு அனுப்புகிறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 70 பேர்த்துக்கு மேற்பட்டவங்க வந்துட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து போனவங்க தான், சரி தானே. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் சிலவில் வந்து அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிற வந்து இவங்க நோம்பலாக ஓகேயாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதோ தெரியலை வந்து, அதால் வந்து ஹெல்ப் வந்து கொஞ்சம் கிடைக்கிற விதம் வந்துட்டு கம்மியாக இருக்குது, சரி தானே. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டோம்னு சொன்னால், ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சு தர கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சொன்ன சின்ன சின்ன வேலைகளை வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் அக்கா அதை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அக்காவுக்குமே ஒரு 2-3 பேர் வந்து காசு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்துட்டு நாங்கள் அக்காட்ட கொண்டு வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு, அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிளட் கேன்சர் ரன்னாடு அக்காக்களுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபா காசு கொடுத்துட்டு வந்தாங்க. நீங்கள் ஆரம்பகட்ட வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட கடைக்கான, நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்துட்டு காசு கொடுத்து 3 நாள் ஆகுது. ஸோ இன்றைய நம்ம வந்துட்டு போயிட்டு பார்க்குறோம் அவங்க ஏதாச்சும் ஒரு இனிஷியல் ஸ்டெப் கொண்டு எடுத்துருக்காங்களா அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி அப்படின்ட்டு சொல்லி அதையும் அப்படியே பார்த்துக்கொண்டு அங்கே போய்ட்டு அதையும் கொடுத்துட்டு வருவோம், சரி தானே. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க வந்து இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பைக்கில் வந்திருக்கோம். காரணம் என்னென்னு சொன்னால் தம்பி ஹவிதாஸ் வந்துட்டு எங்களோட டென்மார்க்கால் வந்து அம்மா அங்கிளாக்களில் வந்துட்டு ஒரு வெளியில் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ நான் வந்து அவங்களுக்கு காரையும் வந்துட்டு நான் கொடுத்து விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு பைக்கில் வந்துட்டோம். உண்மையிலே அதால் இன்னும் தெரியல, சரியான மாதிரிக்கு ஓகே இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இப்போ தெரியும் நான் ரீசெண்டாக நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ நாங்களும் வந்து ஹெல்ப் செய்கிற ஒரு அடிப்படையில் வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க எப்படின்னு சொன்னால் சூரியனை பார்த்து நாய் குறைக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி, அதுக்காண்டி நான் சூரியனும் இல்லை அவங்க நாயும் இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் வந்து கதைப்பாங்க அடிக்கடி, என்னென்னு சொன்னால் அந்த மக்களெல்லாம் வீடியோ போடுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டப்பட்டவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் ஒரு 1 லட்சத்தை கொடுத்துட்டு வந்தால் இல்லை 50,000 வாங்குறோமா, 50 கொடுத்தா 25 வாங்குறோமா அப்படின்னு சொல்லி, அப்போ நாங்கள் வந்து ஹெல்ப் செய்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி இருந்தால் இப்போ ஜெஃப்னா வன்னி மட்டக்களப்பு எல்லாமே வந்து இலங்கையில் தான் இருக்குது. அண்ட் வந்து எல்லா லொக்கேஷனுமே வந்து உங்களுக்கு தாராளமாக காட்டி தான் செய்கிறோம். அப்போ ஒருவேளை அப்படியான அந்த சந்தேகங்கள் இருக்கிற நீங்களோ இல்லாட்டி யாரும் அதை நம்புகிற நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட நேரடியாக போயிட்டு வந்துட்டு கேட்கலாம். என்ன இப்படி வந்தவங்களா, அவங்கள வீடியோ எடுத்தவங்களா, உண்மையை சொல்லுங்க, நீங்கள் 1 லட்சம் தந்தவங்களா, 50,000 வாங்கினவங்களா, இல்லாட்டி என்ன நடந்த அப்படியான சில விளக்கங்களை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்துட்டு உண்மையை சொல்லுவாங்க. என்ன சும்மா வீணான விமர்சனங்களை சொல்கிறத விட என்ன இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படி சொல்கிறாரு, ஏன்னு சொன்னால் எனக்கு தெரியும் நான் போகிற பாதை அப்படின்னு சொல்லி, அதால் நான் அதை பற்றி பெருசாக யோசிக்க போகிறது இல்லை. யோசிக்காட்டி நீங்கள் என்ன அதை பற்றி காய்க்கிறேன்னு கேட்டால் தெரியாது, சும்மா தொடர்ந்து ஆக்கள் ஷேர் பண்ணி கொண்டிருப்பான். என்ன தம்பி கிருஷ்ணா அப்படிலாம் வீடியோ போடுறான்னு சொன்னால் அப்போ என்ன செய்கிறது, நாங்களும் இனி அதை பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறதான் அப்போ சொல்லிக்கொள்கிறோம். சிலவில் அவங்களுக்குமே வந்து ஒரு யோசனை தான், நீங்கள் அதை கூட போயிட்டு பார்க்கலாம். இவன் இன்றைய கூட காலையில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு, என்னன்னு சொன்னால் உங்களுக்கு பரவாயில்லை நல்ல நோகாத வேலை நோகாத உழைப்பு அப்படின்னு சொல்லி. சரி, அதை உண்மையண்டே வச்சுக்கொள்வோம். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறோம் வந்து இது ஒரு கதைக்கு வந்து இது நோகாத ஒரு உழைப்பாக இருக்குமா இருந்தால் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து எழுதினீங்களா இல்லாட்டி உள்நாட்டிலேருந்து எழுதினீங்களா தெரியலை. இது வந்து ஒரு கதைக்கு நோகாத உழைப்பாக இருக்குமென்னு சொன்னால் நீங்களே அங்கே இருந்து நொந்து உழைப்பாங்க. அதை விட்டுட்டு வந்து இங்கே நோகாமல் உழைக்கலாம் தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை வந்துட்டு கடவுள் கொடுத்துருப்பார். அதை நீங்கள் சரியான முறைக்கு பயன்படுத்தினா அந்த பாதையில் போய்ட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். என்ன அப்போ நீங்கள் அப்படி எழுதுறத விட நீங்கள் அதில் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்களும் ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு உழைக்கலாம் அப்படின்றது வந்து எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது, சரி தானே. அப்போ நாங்கள் இப்போ வந்துட்டு போகிறோம், போயிட்டு வந்துட்டு அங்கே அவங்களோட என்ன மாதிரி வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அண்ட் வந்து நிறைய பேர் ஹெல்ப்புக்கண்டு சொல்லி கூட வந்துட்டு கால் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் சிலவில் வந்துட்டு ஆன்சர் பண்ண விட்டுருப்பேன். ஸோ அதால் நீங்கள் ஒரு திருப்ப அழைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் கதைக்கலாம், மறுபடியும் வந்துட்டு அந்த ஹெல்ப்பெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். சரியா, வர்றோன்னே தண்ணிக்கு ஏதோ ப்ரொமோஷன் உண்டு. அவர் கை காட்டியில் நானே காட்டினேன், ஏன்னா ரோட்டாக போகிறவங்களுக்கு எங்களுக்கு தெரியுமென்னு காட்டு தான் வேணும். ஏன்னா ஏடா ஓமா அப்படியே அவங்க காட்டி தானே போகிறான். சரி, அப்போ நாங்கள் கிளம்புவோம். வேணா போயிட்டு பார்ப்போம் அவங்களோட வேலை என்ன வேணும் பார்த்துட்டு. உண்மையிலே எனக்கு அந்த கண்ணாடி போட்டிருக்கோடைய இப்போ செவக்க தெரியல, அவங்க பயங்கர வெயிலாக ஏன்னா ஏன்னா அம்மா
தூள் குழம்பு. சரி நானோட கேப்பில் உங்கள் தம்பியாக ஓடி தீரப்போ இங்கே பிரேக்கிங் காணாது, எல்லாம் எல்லாம் கலண்டுவே கிடக்கு. என்ன சொல்கிறது, உடையவன் இல்லாட்டி ஒரு முழம் கட்டையான். ரைட். அப்போ நாங்கள் இன்ஜினியரிங் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், மேபி வாசல்லேருந்து நாங்கள் கொடுக்கும்போது வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு ரீசன் ப்ரிப்பேர் பண்ணி விட்ருவாங்க, அவங்க அந்த வேலையை செய்யாமல் விட்டுருங்க. அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் இங்கேருந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே காட்டிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் இப்போ இருக்கா போயிட்டு பார்ப்போம். அண்ணா அண்ணா அக்கா 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 என்ன இரவு முழுவதும் விளையாட்டு, பிறகு பகலில் நிறுத்துற. எங்கள் அண்ணாங்க இல்லையா? இல்லையா? சரி, அப்போ நீங்கள் இந்த வீடியோவில் நிற்கணும், நீங்கள் வாங்க, நான் கேட்குறப்ப சொல்லுங்க. என்ன என்ன மாதிரி அந்த இது வேலைகள் ஆரம்பித்த மாதிரி மரம் எடுத்துட்டீங்களா? அப்புறம் என்ன செகண்ட் ஹேண்டை வாங்கினீங்களா? அப்புறம் என்ன கட்டிக்காரியா அண்ணா? எனக்கா இன்னும் இருக்குதா? பில்லும் இருக்குதா? கொண்டாவாமல் இருக்கும். இல்லை நான் உங்களோட அளவில் வரையில, நான் இப்போ அவைகிட்ட போக போகிறேன். எந்த ஆளும் என்ன அம்பி வீடியோவில் பிடிச்சி கொண்டு வரையல் நாங்கள் வீடு வழியை நிற்கிறோன்னு யோசிப்பியா? இல்லை அதனால தான் உங்களை இப்போ காட்டுறேன். நான் குரலை மட்டும் கேட்குறேன்னா இது என்ன 14,400 புதிய ஓடுகள் சீட்டா ரைட் ஓகே. மற்றது 21,120 வந்து மரம் எடுத்துருக்கீங்க. ஓகே, அப்போ அதில் கவனம் அழி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறீங்கன்ற வகையில் சந்தோஷம். வந்தாங்க அப்பாவிட்ட போயிட்டாரா? சரி, ஆள் வந்து அவள் கேட்டா சொல்லுங்க, நான் அவையிட்ட போட்டு வரேன். நான் அந்த குழாய்க்கிணத்துக்கார்ட்ட வேலை முடிச்சுட்டு நான் என்ன சரியா? அப்போ நீங்கள் நித்திரையை கொள்ளுங்க, நல்ல கனவு கண்டியில் வரியா? சரி, போட்டு வரமாக்கா. சரி, நான் வாரம் போயிட்டா. ஓகே 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 ஓகே. நாங்கள் அப்படி தான் வருவோம் டக்குடாக்கன்ட்டு. என்ன காசு இப்போ நான் கீரி மேலே பக்கம் மிஞ்சாலயம் மங்கலம் தான் அணிக்கிறோம். அப்போ அதால் எங்கே இல்லை இன்னும் புதுலத்துக்கு போயில பழைய வேலையிலே முடிக்கத்தானே வேணும். அதில் முடிச்சு பைய போ பேட்ட பிறகு வாரணாக்கா. அதான் நிப்பாவாக்கா கடவுளும் அக்கா வேலையே போயிட்டா. ஓகே ஓகே, ஃபோன் அடிச்சுப்பாங்க வாட்ஸ்அப்பில்க்கா. அப்படியே நீங்கள் கோல் அடிச்சு தான் நான் கதைக்கிறேன். தண்ணி அம்மா நான் நிற்கலை. இப்போ வேண்டிய ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும், அது கிடையாது முடியுதுன்னு. எங்களோட வீடியோ பார்க்குறாங்களுக்கு பயனுள்ள டிப்ஸும் கொடுக்க தானே வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மூளை அழிக்கக்கூடிய 5 பழக்க வழக்கங்கள் சரிதானே. ஒன்று வந்து டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாது, உடம்பு வந்து தண்ணி வந்துட்டு நீங்கள் குடிச்சிட்டே இருக்கணும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவில் நிறைய டைம் வந்து நீங்கள் நித்திர இல்லாமல் இருக்கக்கூடாது சரிதானே. 2வது 3வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க சரிதானே, அப்படியானவங்க. மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிஷனல் எக்ஸ்ட்ரா சுகர் உள்ள, அதாவது இந்த தெரியும் எல்லாம் நிறைய சோடா குடிப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சுகர் வந்து எடுக்கக்கூடாது. அண்ட் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுது, எல்லாமே யோசித்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த 5 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட மூளையை அழிக்கிற மாதிரி போயிடும். ஸோ அது சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருக்கும். என்ன இது லைனில் நிற்கிறாவா? ஓகே ஓமாக்கா. ஹலோ, ஐயோ கட் பண்ணி போட்டேனாக்கா. நீங்கள் அவுட் மைக்கில் விட்டே இருந்தீங்க. இப்போ நான் அடிக்க ஓ ஹலோ ஓ வணக்கம். எங்கே கணிக்கிறீங்க? வெங்காயங்கன்றீங்களா? ரைட். நீங்கள் வர எத்தனை மணி ஆமாக்கா? நான் 4:30 வருவேன் அவையில விட்டு. 4:30 ஆகுமா? சைக்கிள் நடந்து வந்தேன். நடந்து. அப்போ நீங்கள் ஏன் சைக்கிளுங்க? சைக்கிள் இவர் வேணுமெண்டா போல இந்த சைக்கிளை கொடுத்து பிள்ளைகளுக்கு கேளாது. மூத்த வாக்கு காது குத்து. அப்புறம் இந்த சின்ன வாக்கு கொஞ்சம் காய்ச்சல் காய கொண்டு தந்த பெரிய பிள்ளையா நடந்திருக்க காது கிளினிக் போட்டு தந்தாரு. உங்களோட அவர் சைக்கிளை வண்டி எங்கே போகிறாராம்?
அக்கா நிறந்தெடுத்து கூட கொண்டு விட்டுட்டு இங்க 11 மணிக்கு தான் வந்து வெங்காயம் கட்டி நிக்கிறேன். அவர் நடக்கிறான்னு அப்படி சைக்கிள் ஓடுவார். அதான் இன்றைக்கு மெல்ல மெல்ல ஓடுறாரு. இப்ப திருப்பி கொண்டு ஓடினான். அப்ப போட்ல இருந்தவர். சரி சரியா. இப்போ என்னென்னா நீங்கள் தண்ணி எடுத்துட்டீங்க அண்ணே? தண்ணி அண்ணா தண்ணி எடுக்கிறேன்னா உண்மையிலேயே நன்றிங்க. நான் உங்களை எவ்வளோ கரைக்கணும் இருந்துறேன். உண்மையிலேயே சரியான நன்றிங்கண்ணா. சரி சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க. இப்போ உங்களுக்கு இடையில வரக்கூடிய மாதிரி இருக்காது தானேண்ணா? சைக்கிள் அது என்ன இல்லை, இல்லாட்டி இப்போ வந்துடுவேன். சைக்கிள் இல்லையண்ணா. எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இங்கேருந்து பாணியை கவலா தூரம் வரும். 3 மைல் தூரத்துக்கு வரும் அண்ணா. சரி, அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க. உங்களோட வீட்டு அவர் நிற்கிறாரா? ஓ பிள்ளைய நிற்கிறேன் அண்ணா. மூத்தவா நிற்கிறா. மூத்தவாக்கு எத்தனை வயசு? 14 வயசு. 14 ஆண்டே நின்றவா அண்ணேண்ணா? என்ன இருந்தால் நீங்கள் நிற்குமா போல் வராக்கா. ஒரு சில விஷயங்கள் கதைக்கே இருக்குது. நீங்கள் ஒரு கொஞ்சம் நான் வந்துடுவேன் அண்ணா. சரி, அப்போ நீங்கள் வந்த அப்புறம் ஒரு இவா அக்கா காட்டி சொல்லுங்க. அக்கா எனக்கு அடி சொல்லுவேன், நான் பாருண்ணா. சரி அண்ணா. சரி ஏண்டா உங்களோட வேலையும் குழப்பினா இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சோறு போடுறது. அப்போ நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லையா? உண்மையிலேயே நன்றி அண்ணா. எனக்கு உங்களை கண்டு நேரில் சொல்லணும்னு இருந்தேன். உண்மையிலேயே இப்போ நிம்மதியா நான் தண்ணி எடுக்கிறது காரணம் அக்காவும் நீங்களும் தான். எல்லாரும் அப்படி செய்திருக்காயிரம் அண்ணா. உண்மையிலேயே நான் வாழ்க்கையில மறக்க முடியாது. உயிர் வேணா நான் மறக்க மாட்டேன். இப்போ பிள்ளைகளும் நிம்மதியா குளிச்சுட்டு போயிடும் எல்லாம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நானும் நேரில் உங்களை கண்டுதான் கதைக்கணும்னு விரும்புகிறேன். நானும் அந்த உங்களோட சந்தோஷத்தை நேரில் பார்க்கணும்னு. 4 மணிக்கு அப்படி வேலையை விட்டுட்டேன். ஆமாம், 4:30 நிற்க பிடிக்கதா வாங்கண்ணா. சரி, ஓகே. நாங்களும் தூர போகணும் தானே. ஒருக்கா நீங்கள் பார்த்து வேலையை முடிச்சு கொண்டு எனக்கு ஒரு காடிங்க. அக்கா நம்பர் கடிச்சா? அக்கா காடி சொல்லுங்க, அப்புறம் அக்கா எனக்கு அடிப்பா. சரி, ஓகே அண்ணா. ஓகே, நன்றி. ஓகே ஓகேக்கா. ஓகே ஓகே ஓகே. ஹலோ. இல்லாட்டி இப்போ நான் உங்களோட அண்ணாவை அவரை சந்தித்து நான் அந்த கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்குது. அவர்கிட்ட கொடுத்தாலும் ஓகேயா? ஓ நீங்கள் போறீங்களா அண்ணா? இல்லை, சரி. அப்போ நீங்கள் அவர்கிட்ட ஒன்று கேட்ட கேள்வியே பிழைச்சி போச்சு. சரி, நீங்கள் வாங்க, அவரேஜ் இல்லை. கொஞ்சம் தெரியாது, குடிபோதை இல்ல. அது வந்து சில வேலையில தெரியாது. குடிபோதை இல்லை இருந்தால் தானே யோசிக்கணும், இல்லாட்டி என்ன யோசிக்கிறது? இல்ல அப்படின்னா நீங்க பிரச்சனை இல்லையா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அவர்கிட்ட ஒன்று கேட்ட கேள்வி பிழைச்சி போச்சு. நீங்கள் வாங்க, நான் பின்னேதான் பாருங்க, பிரச்சனை இல்லையா? சரி, இந்த யோசனையில விட்டுட்டு வெங்காயத்தை போடுங்க. சரி, ஓகே 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 ஓகே. உங்களுக்கு எந்த பார்த்தா சிரிப்பு தானே? என்ன குளிசா போடுறீங்களா சிரிக்கிறாக்கு? அப்போ சந்தோஷமா இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லையா? சரி, அப்போ பார்த்துருப்பீங்க. அப்போ அக்கா இல்லையா? இப்போ நாங்கள் இப்போ போகிறோம், போயிட்டு ஒரு கொஞ்சத்தால் வருவோமேடா. சரி, கொஞ்சத்தால் கண்டினியூ பண்ணுவோம். ஒரு 4:30 அப்படி நாங்கள் அங்கேயும் போய் சாப்பிட்டு வர போகிறோம். சரி அக்கா, நான் போயிட்டு வரேம்மா. அதில் நிற்கிறேன் அந்த அக்கா. நேரம் சரியா 4:45. அக்கா 4:30க்கு வந்துருப்பா வீட்டை. இந்த பூராவோட கேட்டுட்டு இங்கே வெறினவடியா ஏடா கோதார் இங்கே வாராங்களடி. ஏய், அது சரி, அவள் வயசு கூட தானே, பின்ன அப்படி சொல்ல மாட்டியல என்ன? பின்ன இதில் ரோட்டில் வச்சு எடுக்கிற போத்தானே வேணும். என்ன கேள்வி, நான் போட்டேன்ண்டு அழுதுவா இல்லை தான் காணலேண்டு. சரியா, அப்போ வரட்டே போய் அக்கா பார்த்துட்டு வாரம். என்ன உங்களுக்கு இதுதான் வேலை போலையா? சனமெல்லாம் புகழ்ந்து அல்லது உங்களை என்ன தெரியுமே, இவ்வளோ கஷ்டத்துலேருந்து ஒன்றும் பிள்ளை மெட்டாக்களுக்கு ஹெல்ப் பண்ண துடிக்கிறேன். உண்மையாக தானோ? கட்கண்டு கொடுக்க சொன்ன உங்களுக்கு என்ன அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆரமா. அக்கா யோசிச்சிருப்பா, என்ன அண்ணா வித்த ஆட்டுறாரு. என்னண்டாக்கா, நாங்கள் அதில் வர்ற இடையில ஒரு அண்ணா அந்த காரடியில் நின்றார். அவர் மறைச்சா போல் அவரோட காய்ச்சல் நிற்க வேண்டிய தேவையாக போயிட்டுது. அப்போ 5 நிமிஷமாகி 10 நிமிஷமாகி கடைசியில் 1/2 மணி நேரம் ஆகிட்டுது. தங்கச்சி என்ன தண்ணி வருதா? அப்போ இந்த மற்ற மைக்கு தான். சரி, அப்போ நாங்கள் ஃபைனலி அக்காட்ட வந்துட்டோம். தெரியும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் எங்களோட தொழிலை தெய்வமாக செய்யணும் அப்படின்னக்காண்டி அவங்களோட தொழிலை கிடைக்கக்கூடாது அப்படின்னக்காண்டி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். உங்களோட வேலை முடிஞ்சானே நீங்கக்கா
ஓகே சந்தோஷம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டு நாங்கள் கொடுத்த காசில் வந்துட்டு அந்த உருவாகி வந்த இந்த கிணத்தால் வரக்கூடிய தண்ணியை கொஞ்சம் பார்ப்போம்பாங்க எனக்கு. சரி ஓகே ஓகே. அதை பார்க்குறப்ப தான் உண்மையிலே எனக்குமே வந்து சந்தோஷம். ஏன்னா நீங்கள் தண்ணியெல்லாம் பட்ட கஷ்டத்தை நான் உண்மையிலே நேரடியாக உங்களை கூப்பிட்டு நன்றி சொல்லணும் வேண்டி இருந்தது. என்னண்டு உங்களை கூப்பிட்டு நான் நேரடியாக நன்றி சொல்லணும் வேண்டி இருந்தது. எனக்கு இதே பெரிய ஒரு சந்தோஷம். புறேன் ஒரு கொஞ்சம் வந்தாலே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன. உண்மையிலே நான் எனக்கு விழா வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு நிம்மதியாக நான் தண்ணி எடுக்கிறதுக்கு காரணம் உண்மையிலே நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். என்ன சந்தோஷம் என்ன. ஏன்னா எங்களோட வீட்டுன்னு சொல்லி ஒரு லிட்டர் தண்ணி எடுத்தா கூட எங்களுக்கு எங்களோட வீட்டில் குடும்பத்தோட நிறைய சந்தோஷம் என்ன. ஏன் ஆம்புலன்ஸுக்கு அதான் அவாக்கு வந்து என்னன்னு சொல்கிறது முதல் மனசு இருக்குது. அதுதான் என்ன சூசைட் பிரச்சனை உங்களோட அவருங்க இப்போ நான் நிற்கிறேன் அங்கே ஏற்றப்படுது ஆம்புலன்ஸ்ல பக்கம் அவரையும் சேர்த்து ஏற்றப்படுறான் கூப்பிட்டு எடுங்க அவருக்கு கம்தி அப்பா விலை சொல்லுங்க அப்பா விலை சொல்லுங்க பக்கத்தில் என்ன வழியா போகும். அண்ணே நீங்கள் வேணும்னா உங்களே ஏற்றின்னு விடும் ஆம்புலன்ஸில். அஞ்சல வாங்க. ஓ என்ன வாங்கடா அப்போ வாங்கிட்டு போறேக்க மறந்தாண்டி போகிறேன் ஆம்புலன்ஸ் போகணும் இடங்க மேம். ஹலோ ஓகே இப்போ சந்தோஷம் என்ன. அப்போ நாங்கள் வந்து எத்தனை வீடியோ எடுக்கிறோம்ன்றது எத்தம் இல்லை. ஆனால் எடுத்தாக்களுக்கு வந்துட்டு மறுபடியும் சிறிய உதவி என்னாலும் செஞ்சு கொடுக்குறோமா அப்படின்றது தான் வந்து முக்கியம். ஆனால் அக்கா பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்துட்டு முதலாவது வீடியோவில் வந்துட்டு அக்கா கேட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டோம். உங்களுக்கே தெரியும் வந்துட்டு அடிப்படை தேவை வந்துட்டு தண்ணி. போன வீடியோவில் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் இஃப் தேர் இஸ் நோ வாட்டர் தேர் இஸ் நோ லைஃப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தண்ணி இல்லாட்டி வாழ்க்கை இல்லை. ஸோ வந்து நாங்கள் அந்த தண்ணியை கொடுத்துருக்கோம் வந்துட்டு அக்காவை மறுபடியும் அவங்கள சந்தோஷப்படுத்தும் முகமாக. அப்போ எத்தனை நாள் அக்கா செஞ்சீங்க தண்ணி? 3 கிளியர் ஆக்கிட்டீங்க என்ன. அப்போ எவ்வளோ எடுத்தவங்க தண்ணி அடிக்கிறேன்? 36 எடுத்தேன் அக்காக்குனாலாம் அந்த காசு குழப்படி செய்யக்கூடாது. 36 அக்காக்கு நிலம் கொடுத்தேன். மற்ற அந்த பைப்புக்குரிய அந்த கிணத்துக்குரிய சாமான் எல்லாமே அந்த கொப்பியில் பில் எல்லாம் இருக்கிறது எடுத்து நாங்கள் கண்ணை காட்டுவோம். எல்லாமே 40,800 முடிஞ்சதுண்ணா. 40,800 முடிஞ்சது. இங்கண்ணா அந்த மிகுதி காசு பண்ணா அதில் ஒரு 1000 ரூபா தான் நேற்று. அதில் 1000 தான் நேற்று எடுத்துருக்கீங்களா? வேறு ஒன்றும் தான் 1200 எடுத்துருக்குறேன். என்ன இதெல்லாம் இதில் அக்கா எழுதிக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணறு அடிக்க 36,000, சோடா 800, 350, 150, அப்போ 37,300. கீழே பாப்புன்றது இந்த பைப்புக்கு பாப்புன்றது. அட கடவுளே பைப்புக்கு தானே பாப்புன்னு எழுதி வச்சுக்கிறீங்க. ஐயோ மற்றது சுமனன்றது சாமானுக்கா எல்லாம் மாறி எழுதிட்டாங்க. மற்றது புட்டு முடியன்றது பூட்டுக்குழிக்க புட்டு முடியன்றதுயா. அது அவசரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியாது. இப்போ படிக்கிறவன் எல்லாம் சரியாக தான் எழுதுவான். இப்படி எழுதுறதுக்கும் ஒரு புரிமான படிப்பு வேணும். அது சில அப்படி எழுதுறது நானே பாருங்க ஒரு திறமையை தான் சொல்லணும். என்ன பைப்புக்கு பாப்பன் எழுதி வச்சுக்க, சாமானுக்கு சுமன் எழுதி வச்சுக்க, பூட்டுக்குழிக்கு புட்டு முடியும் எழுதி வச்சுக்கிறேன். என்ன அப்போ நல்ல வேலையா எங்களை மாற்றி என்ன எழுதையில். அப்போ மொத்தமாக எவ்வளோ முடிஞ்சது அக்கா? எல்லாமே 40,800 முடிஞ்சது. 48,000 ரூபா தந்த நீங்கள் மொத்தம் 48,000 ரூபா தான். சரி 48,000 தந்ததில் 40,800 முடிஞ்சிருக்கு. மிச்சம் 7,200 நீங்கள் 1,200 எடுத்துட்டீங்க. போனால் மிச்சம் 6,000 ரூபா இருக்குது. என்ன சரி அப்போ நான் இதை கொண்டு போட்டேன். அது பிரச்சனை இல்லையா? அது பிரச்சனை இல்லையா? சரி ஓகே. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் சரியாக உங்களோட கிணத்து வேலைகள் செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்றத பார்த்துட்டு அது போக நீங்கள் வேறு என்ன உதவி எங்கள்கிட்ட கேட்டுனீங்க? நானும் இனி முடிஞ்சால் பிள்ளைங்க சாப்பாட்டு இதை ஓ பிள்ளைகள்கிட்ட சாப்பாட்டு செலவு கண்டேக்குள்ளாக்கா. இப்போ நார்மலாக இப்போ அவரால் வந்து இனிங்க இல்லை இருக்கா காட்டுங்க தம்பி எந்த செல்லம் கொஞ்சம் சத்தப்படாடா அச்சா குட்டி. அப்போ அண்ணன் பார்த்தீங்களா என்ன போஸ்ட் கொடுக்குறேன். அப்போ அண்ணையால் வந்துட்டு இனி வேலை செய்கிறன்ற வந்து உண்மையிலே நாங்கள் என்ன சொல்கிறது கடவுளுக்குள்ள இருக்கிறாங்க வந்து அப்படி நெகட்டிவாக கதைக்கக்கூடாது. இருந்தாலும் வந்துட்டு அவர்கிட்ட அந்த நிலைமையை நான் சொல்கிறேன். அப்போ அவரால் இப்போ தற்சமயம் வேலை செய்ய முடியாத நிலைமையில் அக்கா தான் வேலையை போயிட்டு வந்துட்டு இந்த குடும்பத்தை வந்துட்டு பார்த்து கொண்டு இருக்கிறா. அப்போ இன்றைக்கு எவ்வளோ உழைச்சிங்கக்கா? இன்றைக்கு என்ன நான் 1000 ரூபா உழைச்சேன். 1000 ரூபா 3 மணிக்கெல்லாம் விட்டுட்டேன் நான் இங்கே வாரத்துக்காண்டி. 3 மணிக்கே விட்டுட்டீங்க. ஆனால் நாங்கள் 4:30 நாங்கள் வந்தோம். அது என்ன நாங்கள் சொன்னதை மீறக்கூடாது. இப்போ உண்மையிலேயே வந்துட்டு அக்கா மாதிரியான ஆக்களுக்கு உதவி செய்கிறதுல வந்து எங்களுக்கும் சந்தோஷம். காரணம் என்னன்னு சொன்னால் அக்கா வந்து ஒரு முயற்சியுடைய ஒரு ஆளாக இருக்கிறா. என்ன
₹1000 உழைச்சி வந்துட்டு அக்கா இந்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறா. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நான் தண்ணி எடுத்து தந்துட்டேன். அது போக உங்களுக்கு பிள்ளைகிட்ட படிப்பு செலவு கண்டா நான் இப்போ சேர்ந்த காசை உங்களுக்கு கொண்டு வந்து தரலாமாக்கா. அது வந்து நோம்பல், அது இப்போ ஒரு கொஞ்சம் நல்லா முடிஞ்சிருந்தானே. அது முடிஞ்ச அப்புறம் என்ன செய்வீங்க நீங்கள்? நார்மலாக நீங்கள் உழைக்கிறது ஓகே. இப்போ நீங்கள் கேட்டது வந்து நீங்கள் உழைக்கிறத வச்சு இந்த கிணத்தை செய்ய முடியாமல் இருக்குன்னு சொல்லி என்ன, அப்போ அதை நீங்கள் ஏதாவது செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டீங்க. அது ஓகே முடிஞ்சுது. அடுத்த இடமா நீங்கள் என்ன இப்போ பிள்ளைகிட்ட படிப்பு செலவுக்கு எதுவும் வாங்கக்கூடிய மாதிரி காசு கொஞ்சம் தந்தால் ஓகே அக்கா. வேறு உங்களுக்கு தேவைகள் இருக்குதா? ரைட், ஓகே. மோட்டர்னு சொல்ல தான் ஞாபகம் வருது. நான் காசு தரேன் சரிதானே. அப்போ நீங்கள் என்ன மாதிரி எனக்கு கிணத்தை அடித்து போட்டு காட்டுனீங்களோ அதே மாதிரி நீங்கள் மோட்டரும் பூட்டி போட்டு எனக்கு காட்டுங்க. ஆனால் மோட்டர் பூட்டுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த ஒரு சின்ன தொட்டியும் கொண்டு வேணும். அப்போ அதையும் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் கட்டலாம். அதுக்கு நான் வந்துட்டு காசு தரேன். குறிப்பாக சொல்லணும் வந்துட்டு போன வீடியோவில் வந்துட்டு அக்காவுக்கு அந்த கிணறு அடிக்கிற காசு கொடுத்த அந்த அம்மா தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி அந்த மோட்டருக்கான செலவு வந்துட்டு நான் ஒரு கொஞ்சம் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்துருந்தாங்க. அப்போ அதை நான் அவங்கள்ட்ட தந்துட்டு போகிறேன். நீங்கள் அதை பயன்படுத்தி அந்த மோட்டர் வேலையும் பாருங்கள் சரிதானே. அப்போ நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு அக்காடை இந்த அலுவலையும் பார்த்து கொண்டு அப்படியே வந்துட்டு அக்காவுக்கு வந்துட்டு ஒரு 2-3 பேர்கிட்ட நாங்களுமே வந்துட்டு கதைச்சி வந்துட்டு காசு எடுத்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் முதலே சொல்லியிருக்கேன், சில வீடியோக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் வராட்டி நாங்கள் கதைக்க வேண்டிய தேவை வரும். உண்மையிலே வந்துட்டு அவங்களோட கஷ்டம் இருக்குது அண்ட் வந்து அவங்கள்ட்ட உழைப்பு இருக்குது, அவங்கள்ட்ட உண்மை இருக்குது அப்படின்ற ரீதியில் வந்துட்டு அவங்களுக்காண்டி நாங்களும் கொஞ்சம் செயற்படணுமேன்னு சொன்னால் எங்களை நம்பி தான் நீங்கள் வீடியோவில் கதைக்கிறீங்க. ஏன்னா அப்போ அக்கா வந்து அடிப்படையாக கேட்ட விஷயம் வந்துட்டு தண்ணி தான் உயிர் நாடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டவங்க. இப்போ பாருங்க அக்கா அந்த முகத்தை பார்க்க ஆசையாக இருக்குன்னு அண்டையை பார்க்க என்ன மாதிரி கிடந்தது நான் இதான் சொல்லல இந்த வீடியோ பார்த்துட்டு எங்க நாக்கெல்லாம் நான் கதைக்கிறேன் இல்லை அப்படி இருந்து இப்போ 2-3 நாளைக்குள்ள குடும்பத்தோட நான் தற்கொலை செய்துட்டேன்னு சொல்லி போனுக்கு மேல போன் வந்தேன். குடும்பத்தோட நான் தற்கொலை செய்துட்டேன். நான் ஆமாம் ஆமாம் அது சில பேர் படிவா பார்க்காத்துல இவன் இந்த ஊர்ல எங்கள் இடத்துல இந்த வீடியோ வச்சுட குறையா பார்த்து போட்டு நான் குடும்பத்தோட ஃபேமிலியோட தற்கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி நேற்று பண்ணி என்ன சொல்லுங்க. சில பேருக்கு நீங்க சொல்லுங்க. சில பேருக்கு அது கௌரவ பிரச்சனையா இருக்கலாம். ஆனா உண்மையில நான் களவெடுக்கலைன்னா போய் சொல்லல. இந்த வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு தான் இந்த குடும்பத்தை நான் பார்த்து கொண்டு வரேன். சில நேற்றெல்லாம் உண்மையில தெல்லு பிள்ளைக்கு அந்த ஜேருக்கின கல்வியாத்துக்கு டியூஷன் இல்லை. அது வந்து புதன் ஞாயிறு தான் கழிச்சது. அப்போ அங்கே வேலைக்கு போனேன். அப்போ கூட்டிகளிட்டு நேற்று சைக்கிள் இல்லை. அப்போ இவருக்கு நேற்று அந்த சுகர் இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னப்பல இவர் சைக்கிளை கொண்டு போனேன். எனக்கு உங்களை முடிஞ்ச எனக்கு எங்கேயாவது செகண்ட் நைண்டா ஒரு சைக்கிள் எடுத்து தரக்கூடிய மாதிரி அப்படி இந்த வேலைகளை இப்போ நீங்கள் கொண்டு போகிற டைமில் அவருக்கு ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் நான் இவர் வந்து இப்போ உங்களை அந்த வீடியோ பார்த்துட்டு நான் உங்களை கேலி பண்ணுற மாதிரி அதே என்னென்னு சொன்னால் நான் குடும்பத்தோட தற்கொலை செய்துட்டேன். இன்னொரு கேள்வியாக தான் நான் நினைச்சிருக்கேன். எனக்கு பிள்ளைங்க இல்லை குடும்பத்தோட தற்கொலை செஞ்சுட்டீங்கன்னா அது என்ன பிள்ளைங்க இல்லை என்ன நான் மறந்து குடிச்சிட்டேன். நான் போன்ல எடுத்து கேட்டவன் 2-3 பேர் என்ன நீங்க குடும்பத்தோட எல்லாரும் மறந்து குடிச்சிட்டீங்களா என்ன ஆளு கொடுக்க மாட்டீங்க கம்சியர்காங்களை கொண்டு போங்க. சரியாக்கா. அப்போ நாங்கள் வந்து விஷயத்துக்கு வருவோம். என்னென்னு சொன்னால் இப்போ தெரியும் தானே, இப்போ நாங்கள் ஒரு காரியம் செய்ய வரோம்னு சொன்னாக்கா இப்போ நார்மலாக இப்போ உங்களோட பக்கத்து வீட்டுக்காரரை விடுங்க. இப்போ பொதுவாகவே வந்துட்டு இப்போ நீங்கள் ஊருக்கே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வர போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது பக்கத்து இருக்க என்ன பொறுக்குமோ? எல்லாரும் ஒரே மாதிரியாண்டு இல்லை. இப்போ சில பேர்ட்ட குணாதிசயங்கள் வந்து அந்த மாதிரி தான் சரிதானே. ஐயோ வந்து நல்லா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையில சொந்த மனுஷனி எனக்கு யாருமே உதவி இல்லை. நானும் போய் கேட்கல. எந்த நிலைமை தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கடைசி மகள் வயிற்றுல 9 மாதம் வரை நான் வேலை செய்தான் இந்த புள்ளப்பத்தி ஜாமான் கூடி போயிருந்தேன். புள்ளப்பத்தி எனக்கு இவர் 5 நாள் பார்த்துரும். இந்த நான் மிச்ச நாளில் நானே ஒழும்பி நானே சமைச்சு சாப்பிட்ட வாழ்க்கை அது இந்த வாழ்க்கை. எனக்கு அம்மா அப்பா ஒருத்தருமே இல்லை. அப்போ நான் இதுக்குள்ள வந்து எனக்கு இதுக்குள்ள சொந்த பந்தம் ஒருத்தருமே இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கைகால் இருக்கும்போது நான் உழைச்சு என்னால குடிக்கிறேன். அதானக்கா. இப்போ உண்மையிலே வந்துட்டு உங்கள்ட்ட நல்ல ஒரு முயற்சியை நான் காண்ட அடிப்படையில் சொல்கிறேன். நீங்கள் இப்போ போகிற மாதிரியே 4ஆம் வேலைக்கு போயிட்டு ₹1000 1500 500 உழைச்சி பிள்ளைகளுக்கான சாப்பாட்டை நீங்கள் பார்க்குறீங்க தானே. அப்போ உங்களால் செய்ய முடியாத காரியம்னு சொல்லி நீங்கள் இயங்கின சில விஷயங்களை நாங்கள் செஞ்சு தரோம். அது முடிஞ்சுது, தண்ணி எல்லாம் முடிஞ்சுது. அப்போ நான் வந்து அடுத்த நான் மோட்டர் போட்டி தரேன் சரியா. அதுக்கும் வந்துட்டு காசு தரேன். நீங்கள் மோட்டர் போட்டி போட்டு எனக்கு சொல்லணும். அண்ணா ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுங்கோ. ஏலாட்டியும் ஒரு நாள் ஏலாட்டியும் வேலையால் நின்ன பயிலான்ட்டு நான் நிற்க மாட்டேன். என்னண்டு வேலைக்கு நான் போகிறேன்னு தன்னால் ஏலா நாரிக்கா ஊற்றுறாருன்னு சொல்லுவேன். அஞ்சலப்பா நின்று ஏலாட்டி நின்றுங்கோ நாளை போங்க ஓமாட்டு போட்டு நிற்கிறாரு.
இப்போ என்னண்டான்னா இப்போ அவள் கேளாட்டி அவளால் நிற்க விருப்பம் இல்லாமல் இல்லை அவள் என்ன யோசிக்கிறான்னு சொன்னால் நான் ஏலான்னு சொல்லி நின்றுனா இருந்தால் இந்த பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இன்னும் மேலாம் வந்துடும் அதால் எனக்கு ஒரு ஆளுக்கு தானே ஏலான்னு சொல்லி போட்டு அவள் ஃபேமிலியோட போட்டு போகிறேன் ஏன்னா அப்போக்கா நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரிக்கு மோட்டர் போட்டி தாரேன் அண்ட் வந்து சைக்கிள் ஒன்று எடுக்கிறதுக்கு காசு தாரேன் நான் தார காசை பயன்படுத்தி நீங்கள் அதை எவ்வளோ தூரத்துக்கு சிக்கனமாக பயன்படுத்தி அதில் ஒரு கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி நீங்கள் பேங்கில் போடுங்க காசே வேணா உண்மையில அக்கா சொன்னாதான் அண்ணால கழிச்சிருக்கேன் நான் உண்மையில நான் அப்படி எடுக்க ஒரு மனுஷர் ஒரு இதுக்கு நம்பி தந்தான்னு அந்த நேர்மைன்றது முக்கியம் நான் இல்லை அதைத்தான் நான் வீடியோ ஆரம்பத்தில் கூட சொன்னேன் நான் உண்மையிலே வந்து இந்த காசு நாங்கள் கொடுத்தது அக்கா கண்டு தான் அப்போ அதில் வந்துட்டு இங்கே உண்மையிலே வந்து பாருங்க இந்த பாப்பு சுமன் புட்டு முடியெல்லாம் எழுதி அந்த மாதிரி வந்து அவள் அதுலேயும் ஒரு 6000 ரூபா மிச்சம் வச்சுருக்கிறேன்னு அப்போ அதில் வந்து விளங்குது அக்காண்ட நேர்மை அண்ட் வந்து நாங்கள் கொடுத்த உதவியை வந்து அவள் எவ்வளோ தூரம் சரியாக பயன்படுத்தி இருக்கிறா அப்படின்றத வந்துட்டு பாருங்கள் இன்றைக்கு யூனிஃபார்ம் எல்லாம் பலரை போச்சு அப்போ அன்றைக்கு தான் ஒரு யூனிஃபார்ம் வேலை செய்தான் என்னவா அந்த எடுத்தேன் அதுதான் இப்போ நல்லா நாங்கள் காசு அறைக்குள்ளே நீங்கள் யூனிஃபார்ம் வேண்டி தான் என்ன எழுதிப்பீங்க கோழிப்பாம்பு எழுதிப்பீங்க என்ன யூனிஃபார்முக்கு அப்படி எழுதிவா கோழிப்பாம்பா என்ன 3000 என்ன அப்போ 1200 வாங்கி தட்டிடுறேன் சரி அப்போக்கா நாங்கள் எண்டுக்கு முடிவுக்கு வருவோம் சரிதானே இப்போ நீங்கள் கேட்ட அந்த விஷயங்களை நான் செஞ்சு தரேன் சரிதானே மோட்டார் சைக்கிள் அப்புறம் பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்குறதுக்கான காசும் நான் தரேன் யூனிஃபார்முக்கு சீரோட துணி இப்போ பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறாங்க நீங்கள் தச்சு கொள்ளலாம் சரிதானே ஓகே உண்மையிலேயே நான் உயிர் இருக்கிறவரையும் நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா தண்ணி எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கேன் நான் உண்மையிலே அக்காவுக்கு சொன்னேன் தண்ணியை தந்ததுக்கு பெரிய ஒரு நன்றி என்று என் அக்கா தந்தோ தண்ணி நீங்கள்லாம் அக்கா உங்களோட தொடர்பு கொண்டவரையே தான் எனக்கு அப்படின்னா இப்போ கணவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் என்ன அப்போ இதை கூட இப்போ இன்றைக்கு நீங்கள் அக்கா எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இதை கண்டிப்பாக எங்கள் எவ்வளோ இருக்குண்டு 25 இருக்கு 25 இருக்குதா பொதுவில் மோட்டரை பூட்டி சைக்கிள் எல்லாம் பண்ணலாமே ஏன் இப்போ மோட்டர் பில்லி எனக்கு மோட்டர் என்ன மோட்டர் 13,000 தானே தெரியல எனக்கு மோட்டர் இங்கே கோர்ஸ் கூடவே இங்கே 1.5 கோர்ஸ் என்ன இதுக்கு எங்கள் கீரி மேலேயோ அப்போ எவ்வளோ வருமா சரி அப்போ நீங்கள் கிணத்துக்குள்ளே இருக்கிற மோட்டர் எடுங்க அது என்ன ஒரு 14,000 அது இருக்கா எனக்கு தெரியாது நான் விசாரிச்சுட்டு இல்லாட்டி நீங்கள் சைக்கிள் எவ்வளோ 4,000 இருக்கா சைக்கிள் உண்டு சொல்லி வச்சுட்டாங்க எனக்கு இந்த சைக்கிள் நான் போய் வெளியிலே 2 இல்லை சைக்கிள் உங்களுக்கு தான் 4 இடம் வெளிக்கிறோம் நீங்கள் தெரியும் எனக்கு அது பெருசாக தெரியாதுண்ணா அப்போ நான் என்னக்கா நான் நினைச்சது என்ன நார்மலாக இப்போ நான் 25,000 சந்தேன்டா 13,000 ரூபா மோட்டர் அங்கே ஒரு 5,000 சைக்கிள் எடுத்தாலும் அங்கே 3,000 தெரியல என்ன நான் போய் சொல்லி போட்டேன்னா நான் இரண்டா கூடாது இப்போ கிணத்துக்கு நான் கதைச்ச நான் அண்ணா நீங்கள் ஒரு கொஞ்சம் பேசாங்க ப்ளீஸ் எனக்காண்டி நான் போய் டொபி வாங்கி தட்டு அஜாப்பட நான் கொஞ்சம் பேசாங்க நான் அக்காவோட காய்ச்சிட்டு வரேன் சரி ஓகே அப்போ நான் யோசிச்சாக்கா நீங்கள் இப்போ இதை நான் காசு தரும்போது உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்க மாட்டேன் ஆனால் அது காணான்னு நினைக்கிறேன் மோட்டர் இப்போ பில்லியன் காய்ச்சி நான் போய் சொல்லி நான் உங்கள்கிட்ட வேணும் ஒரு தந்தான்னா நான் சரி அப்போ நீங்கள் இப்போ உங்களோட மேனேஜாஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதை கேளுங்க மொபைலாக இருந்தால் செய்யலாம் அப்படின்னா 4 பேர் மோட்டருக்கு இதில் போய் கதைச்சிட்டாங்க இல்லை இப்போ மோட்டருக்கு கதைக்கிறது ஒரு பக்கம் இருக்கு 1 கிலோ வெங்காயம் எவ்வளோ போகுது 1 கிலோ வெங்காயம்னா இப்போ இங்கே உள்கடையில் 1/4 கிலோ 80 ரூபா விற்கணும் சின்ன வெங்காயம் 1/4 கிலோ 80 ரூபா விற்கணும் கிலோ 320 வாழைப்பழம் எவ்வளோ போகுது கிலோ அது 70 ரூபா போகுது அங்கே கிலோ 70 ரூபா போகுது எல்லாம் ஒவ்வொரு இடத்தான் சொல்கிறீங்க எனக்கு தெரியும் நீங்கள் வாங்குறத சொல்கிறீங்க இப்போ ஒரு அரிசி எவ்வளோ போகுது 200 ரூபா 200 ரூபா போகுது ஒரு வேளை விலை தெரியாதும் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க ஒரு 180 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி வேறு தம்பி எனக்கு வழியாக தெரியான்னு சொல்லுவீங்க அதே மாதிரி இப்போ மோட்ரு வந்து எனக்கு தெரிஞ்ச விலையை நான் சொன்னேன் 13,000 உண்டு அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வருமென்று எதிர்பார்க்குறீங்க 15 எடுக்கலாமா அது தெரியாதுன்னா நான் அப்படின்னு சொன்னால் இப்போ கடையில் போய் கேட்டுட்டேன்னா நான் உங்களுக்கு நான் போய் சொல்ல மாட்டேன்னா நான் என்ன மாதிரின்னு கேட்டுட்டு இதானு சொன்னால் நீங்கள் அப்போ என்ன சில வேலை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அண்ணன் கொஞ்சம் கட்டிக்காக இருந்தானே அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணன் வேலை செஞ்சால் தானே எவ்வளோ எடுக்கலாம் அண்ணன் மோட்டர் அண்ணன் காட்டுங்க இருக்கா செகண்ட் ஹேண்டாக இருக்குன்றா தான் கூட முடியும் புதுசாக இருக்குன்னா இப்போ குறைவோ எங்களோட தம்பியாக்கள் எடுத்தவன் 65,000 எடுத்துட்டு பெண்ணு தண்ணி இழுக்கணும் திருப்பி கொடுத்து மாற்றினவன் அது என்னடா இப்போ தம்பி எடுத்தது 65,000 அண்ணா கொஞ்சம் குறைச்சி தர மாட்டாங்களே எடுத்த மோட்டரை வித்துட்டு பழைய மோட்டரையே பூட்டி வச்சிருக்கேன் போட்டு வச்சிருக்காங்க பழசு கிடக்குமான்ட்டா நீங்க சொன்ன விலைக்கு நான்
அதை அப்பயே ஃபைன் அட்டி சொன்னவன் எடுக்கட்டலையா கொடுக்கப்படுறது பின் அவன் புதுசு கொண்டு கம்பெனியில் கொடுத்து. சரி, அப்போ நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. அப்போ நோமலாக 65ன்னா நாங்கள் ஒரு 50 பார்ப்போமே. நோமலாக மோட்டருக்கு 50 ரூபா கிட்ட முடியும். சைக்கிள் உண்டோ சைக்கிள் ஒரு செகண்ட் ஹேண்ட் எடுக்கண்டா ஒரு 20-22 எடுத்து கொடுப்பீங்களா என்ன? சரி, அங்கே யூனிஃபார்ம் செகண்ட் ஹேண்ட் எடுக்கிறாரு என்ன? இப்போ ஓயில் எடுத்த பிள்ளைகளாட்டையும் வாங்கிக்கலாம் அது. யூனிஃபார்ம் என்ன தச்சபடி கேட்டேன் கடையில் 150 ரூபா சொல்லி சொன்னேன். 2 மணிக்குனா 1500 ரூபா என்ன? சரி, அப்போக்கா இப்போ அண்ணன் சொன்னவே தானே 60,000 பேரும் நாங்கள் 20ன்னு சொன்னால் சரி. அப்போ உங்களுக்கு இன்னும் மொபைலாக இருந்தால் ஓகே இருக்கும். இதோட என்னென்னா சொல்கிறேன், நான் மோட்டரை கதைச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க. ஒருத்தாங்க இது எப்படிங்க இதை வச்சுங்க. இதோ கண்டிப்பாங்க அவ்வளோ என்ன நான் இதுதான் தர கொண்டு வந்தான். நீங்கள் என்ன எனக்கு தெரியாது பிரச்சனைன்னு சொல்லக்குள்ள என்ன அது எந்த ஆசை பிரச்சனை வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் தாரத்தை உடனே பயன்படுத்தும். அன்றைக்கே சொன்னால் உடனடியாக கிணறு அடிக்கும். அதுதான் 2-3 பேர்கிட்ட காய்ச்சி உடனடியாக முன் மூச்சா நின்றாலே வாங்க. சரி, நீங்கள் பின்மூச்சாண்டீங்களே கொடுக்குறாக்கூடிய மற்றப்பா நீங்கள் கணக்கு கதைக்க கூடாப்பா. நீங்கள் கதைச்சி தள்ளுறீங்களே, உங்களுக்கு கதையாலான சக்தி போகுது. இதில் ஒன்று இருக்குதான். சரி, இங்கேப்பா உங்கள் ரெஸ்லிங் செய்கிறாங்களே ஐயா ஆக்கா பிடிங்க நடுவர். நீங்கள் ப்ளீஸ் பிடிங்க இருக்கா ப்ளீஸ். சரி பாரு. 75 என்ன? அப்போ இதில் 1 இருக்குது, இதில் 75 இருக்குது. மொத்தம் 1,70,70,000 இருக்குது. இது ஓகே காணுமா? இதில் மிச்சம் பெறும். இதில் மிச்சம் பெறும். அப்போ மிச்சம் வந்தால் சொல்லுங்கள், நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் தரேன், அதுக்கு அனுப்பிவிடுவோம் எனக்கு என்ன. ஓமோ நீங்களும் பஞ்சம் இல்லாத ஆக்களாக தான் கிடக்குது. அக்கா நாங்கள் ஒரு உதவி உண்டு. அக்கா நான் ஒரு புழுசு அழித்தாரன் போயிருக்கு. அதோக்க அழகு வண்டி கொடுங்க. போடுற 22ஓட 23ஆக போடுங்க. அதை போட்டிங்கண்டா கொஞ்சம் கதை உரையும். இல்லை நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னு அவைக்கு தெரியும். இல்லை நீங்கள் கதைக்கிறது நல்ல விஷயம். ஆனால் நாங்கள் கதைக்கிறது விளங்குது இல்லையோ. நான் இவ்வாட கதைச்சிட்டு வரேன், நாங்கள் 2 பேரும் இருந்து கதைப்பேன். நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ நான் போகிறேன். சரியா? பிரச்சனை தானே? சரி ஓகே. அப்போ ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்போ 1,70,000 இருக்குது. இதுவும் கூட தேவையில்லை போதுமென்று நான் நினைக்கிறேன். ஆளுக்கா வழியில் கூட்டிகிட்டு போங்க. என் அப்போ என்னால் கிடைச்சால் சாங்க இல்லாமல் கிடக்க ஆட்டாலையும் பாட்டாலையும் அங்கே கூட்டிகிட்டு தண்ணியை பாடிச்சுக்கோங்க குடிக்கட்டும் பிள்ளை. சரி, அப்போ 1,70,000 இருக்குது. அப்போ உண்மையை சொல்லணும்னு சொன்னால் அந்த போன வீடியோ பார்த்துட்டு அந்த உங்களுக்கு முதல் காசு அனுப்பின அம்மா இருக்கிறாங்க தானே, அம்மாவோ ஒரு அண்ணா ஒரு ஆள். அப்போ அவர் சொல்லியிருந்தார் நானே அந்த மோட்டருக்கு முன்னே அந்த காசை தாரேன் அப்படின்ற மாதிரிக்கு அவங்க ஒரு 50,000 மட்டும் அனுப்பியிருந்தாங்க. அது போக எங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஜெர்மனிலேருந்து ஒரு அக்கா ஒரு ஆள் கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தோம். அப்போ அவங்கள்ட்டையும் கேட்டு தான் நாங்கள் 2-3 பேரோட சேர்ந்து கலெக்ட் பண்ணி இந்த காசை உங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்திருக்கோம். அப்போ இந்த காசு உங்களுக்கு யார் தந்த அப்படின்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நீங்கள் அவங்கள விரும்பினா ஒரு நன்றி சொல்லலாம், விரும்பினால. சரியா? அப்போ அக்காவுக்கான இன்றைய தினத்து உதவிக்கு நிதி வழங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய குமுதினி மகேந்திரன் சொல்லி ஒரு அக்கா ஒருத்தங்க 75,000 அனுப்பியிருந்தாங்க. உண்மையிலே அக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீடிய பொறுமை காத்திருக்கிறீங்க. உங்களுடைய காசு நாங்கள் கொஞ்சம் கொடுக்க உண்மையிலே டிலே ஆகிட்டுது. நான் வேணுமென்று செய்யலை. ஆனால் ஒவ்வொருத்த காரியங்களும் செய்ய போகும்போது என்னை அறியாமலே இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் என்னில் ஒரு துளியளவு கூட கோவத்தை நீங்கள் வெளிப்படுத்தாமல் பொறுமையாக இல்லையா நீங்கள் போகிற இடங்களில் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த அன்புக்கு நாங்கள் எப்போயுமே அடிமை. அப்போ அக்காண்ட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி 192. உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு 19,000 அனுப்பிட்டே 10 நாள் விடாமல் அடித்தவங்களுமே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் 70,000 அனுப்பிட்டு ஒரு நாள் கூட எழுதுனது கூட இல்லை. அப்போ அந்த வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் இருக்கக்கூடிய தாசன் சுட்டி அக்கா தனது அம்மாவின் 3வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு 16ஆம் தேதி 2ஆம் மாதம் அதை முன்னிட்டு ஒரு 50,000 அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 153. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேயில் இருக்கக்கூடிய பாலேந்திரன் அப்படின்ற மாதிரி அவங்க பேர் எழுதியிருக்காங்க. நான் கதைக்கும் போது ஒரு அம்மா தான் வாய்ஸ் போட்ட ஞாபகம். யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போன வீடியோவில் உங்களுக்கு அந்த 48,000 தந்த அதே ஆள் தான் 50,000 அனுப்பியிருந்தாங்க. என் சார்பாக அந்த
பிள்ளைக்கு வந்துட்டு மோட்டர் பூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 089. அப்போ 3 பேர்ட்ட உதவி பணத்தை கொண்டு வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு கொடுத்துருக்குறோம். மொத்தமாக 1,75,000. அப்போ அந்த 3 பேருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி சொல்கிறேன். உண்மையிலே அது என்ன நல்லா இருக்கணும். இந்த உதவியை செய்ததுக்கு உண்மையிலே நான் இந்த மனசார நான் நன்றி சொல்கிறேன். இந்த குடும்பத்தோடு மேலும் மேலும் என்ன நல்லா இருக்கும் நிறையும். உண்மையிலே யாருமே இந்த உதவியை செய்யலை. இவ்வளோ காலம் ஒரு தரம் செய்யாத உதவியை நீங்கள் செய்திருக்கிறீங்க. உண்மையிலே நான் நினைப்பேன் அங்கே பக்கத்தில் இல்லை. ஓகே, உண்மையிலே நான் மனசார நான் நன்றி சொல்கிறேன். ஓகே. ஆமாம், யார் அக்காட்டே வந்தீங்க? என்னட்டு தானே பார்த்தீங்களா? ரைட், ஓகே. என்ன இது பர்சனல் அலுவலாவா இல்லாட்டி சும்மா? எனக்கு வந்து உங்களோட இது செயற்பாடுகள் பிடிக்கும், அதுக்காக வீடியோ தொடர்ந்து பார்த்தோம். எந்த செயற்பாடுகள் வந்து நான் பைக் ஓடுறதோ இல்லாட்டி காலை மேலே ப்ரஷ் பண்ணுறதோ இது பிடிக்கும் உங்களுக்கு? அப்படியாண்டு இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற எல்லாம் சேவைகளா? நீங்கள் அதை சொல்கிறீங்களா? ரைட், ஓகே, சந்தோஷம். அண்ணா இந்த இடம் நான் இந்த இருக்கிறேன் கீரிமலைக்கா இருக்குறீங்க. அது என்ன திடீரென இந்த மாதிரிக்கு? இப்போ நான் அந்த அக்கா ஒரு ஆளுக்கு உதவி செய்தீங்க அந்த அதில் அந்த பிளட் கேன்சர் அண்ணாட. ரைட், அந்த அக்காட்ட வந்து நம்பர் கட்டினேன். நான் வந்து உதவி திட்டங்கள் யாருக்கும் வேண்டி கொடுக்குறதுக்கு இல்லை, உங்களோட அந்த லிங்க் பண்ணி அடிச்சொருக்கா கதை சென்னையை மோட்டிவேட் பண்ணி விடுவோன்னு பார்த்துருக்கிறீங்க. இன்னும் உஷார் கொஞ்சம் கொடுப்போம். உஷார் கொடுக்குறதே இல்லை, நீங்கள் உஷாரா செயற்படுறீங்க. ஆமாம் ஆமாம். என்னன்னு சொன்னா எனக்கு பிடிச்சிருக்கு உங்களோட செயற்பாடுகள் எல்லாம். இப்படித்தான் என்ன ஒரு நிறைய உங்களோட வீட்டுல குடிக்கணும். அதெல்லாம் வந்து தேவையில்லாதாக்கள் அப்படி கதைப்பாங்க, தங்களால முடியாது என்ற அளவுக்கு அவங்க செயற்படுறாங்க. அந்த நிறைய காய்க்கிற மரத்துக்கு தானே கல்லறி அப்படி எறிஞ்சிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் நோன் மைண்டா தான் கதைச்சீங்க, மக்களாக தான் கதைச்சீங்க. அதை நான் பிடிச்சிருக்கேன். ஆனால் ஊருக்குள்ள வந்து இவங்க எல்லாம் அப்படி ஒரு கஷ்டப்பட்டாங்க நிலைமையில வந்து ஒரு தரம் ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேர் செய்கிறாங்க. யூடியூப் இதுக்குள்ளேயே வந்து செய்து கொடுக்குறாங்க, இப்போ லிங்க் பண்ணி செய்து கொடுக்குறாங்க. யூடியூப் செய்யலை, வேறு யாக்களை வச்சு செய்கிறாங்க. ஆனால் ஒரு தரம் இவங்களை தேடி இல்லை. ஆனால் அந்த அளவுக்கும் நான் ஒரு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு என்னாலேயே இல்லாது. நான் அந்த கொரோனா டைமுக்குள்ளே எல்லாம் வந்து வேறு அந்த அரசியல்வாதிகள்கிட்ட கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. சந்தோஷம். ஒரு 2000-3000 இல்லைன்னா ஒரு 200 ரூபா வண்டி கொடுத்தாலுமே அதுவுமே பெரிய உதவி தான். ஒரு கொஞ்சம் நேரம் டக்குன்னு முடிச்சுட்டு வரேன். சந்தோஷம். பார்த்துருப்பீங்க வந்து அண்ணா பைக்கை கொண்டு வந்து விட்டுட்டு வந்த வரத்தை பார்க்க நான் நினச்சேன் வந்து எங்கடா நீ இதுக்கு வந்து எழும்புறான்னு சொல்ல போகிறீங்களாக்கு வந்து. ஆனால் வந்தது மாறாமல் அண்ணா வந்து எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார். ரொம்ப நன்றி அண்ணா உங்களுக்குமே. அப்போ வந்து அக்கா சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம். ஓகே, அப்போ நீங்கள் இதை சரியான முறையை பயன்படுத்துவோம். நான் கீரிமலைக்கு மறுபடியும் வருவேன். வரும்போது வந்து நீங்கள் மோட்டர் போட்டிக்கணும் கட்டாயம். அண்ட் வந்து சைக்கிள் எடுத்துருக்கணும். மற்ற நான் வரும்போது மோட்டர் போட்டிருக்கணும், சைக்கிள் நிற்கணும், மற்ற பிள்ளை வந்து யூனிஃபார்மோட நிற்கணும்னு இல்லை. அது வாங்கினா சரியா? அப்புறம் நான் வருவேன் யூனிஃபார்ம் போட்டு வச்சிருக்கேன். நீங்கள் கிணத்துக்கு தந்த காசை நான் சாப்பாட்டுக்கு தொடையில. சரி, அப்போ 1200 சாப்பாட்டுக்கு எடுத்து வேண்டதை உள்ளதை சொல்லியிருக்கேன். சரி, அப்போ இதில் வரும்போது இப்போ இதில் இருந்த லிஸ்ட் மாதிரி பாரமுறை வரைக்குள்ளே இதில் மோட்டருக்கு கட்டாரண்டு சரிதானே, யூனிஃபார்முக்கு கோழிப்பாவுண்டெல்லாம் அழி வச்சுருக்கோம். சரியா? அப்போ நான் வந்து போயிட்டு வரேனாக்கா. சரியா? சந்தோஷம். அப்போ வந்து அந்த உதவி செஞ்ச 3 பேருக்கு வந்துட்டு மறுபடியும் நானும் மேலே மனப்பூர்வமான நன்றியை நான் சொல்கிறேன். இன்னும் அவன் நல்லா இருக்கணும். இந்த உதவி யாருமே செய்யாத ஒரு உதவி. 5-6 மாதம் எதிர்பார்க்காத உதவியை மேலே தண்ணி அடிக்க உதவி செய்திருக்கிறீங்க. அதே மாதிரி மோட்டார் தேவை. நான் இப்போ சைக்கிளில் வேலைக்கு போகிறதுக்கு கேட்டாலும் அந்த உதவியும் தயங்காமல் செய்திருக்கிறீங்க. உண்மையிலேயே எனக்கு என்னென்னு சொல்கிறேன், அப்படி என்ற மனசார நன்றி. நான் இப்போவும் வயல் வேலையை தான் போய் வந்தேன். நான் வேலை போட்டி வீட்டில் சாப்பாட்டுக்கு அப்படியான ஒரு கஷ்டம். யாரும் செய்யாத உதவியை நீங்கள் என் வாழ்க்கையில் இந்த உயிர் இருக்கிறவரை நான் மறக்க மாட்டேன். சந்தோஷம். இல்லை உண்மை கதை. போன வீடியோலேயும் அக்கா அந்த மாதிரி நன்றி சொல்லியிருந்தா. உண்மையிலேயே தேங்க்யூ ஸோ மச் அக்கா. உங்களுக்குமே வந்து எங்களோட மனசும் குளிர்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய அந்த நன்றியை தெரிவிச்சிருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்பட்ட காலம் போயிட்டு தானே அக்கா. சரி தானே, இனி நீங்கள் அழக்கூடாது. சரியா? சந்தோஷம் தானே. அப்போ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுருக்கோம். உண்மையிலேயே வந்துட்டு இதில் 2 பேரோட நான் வந்து கதைச்சி அவங்களோட காசை மாற்றி கொடுத்துருக்குறேன். சரியாக்கா?
சந்தோஷமாக இருங்க சரியா ஓகே அண்ட் வந்து இதில் நீங்கள் 6000 ரூபா மிச்ச காசு வச்சுருக்கிறீங்க அதுவுமே உங்களோட தான் நான் சும்மா சொன்னேன் நான் அக்கௌண்ட் நம்பர் நான் போடுறேன்ல அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இந்த வீடியோ சாட்சியாக சொல்கிறாக்கா நாங்கள் தர காசு எதுவும் நீங்கள் எங்களுக்கு திருப்பி தரணுமெண்டு இல்லை சரியா ஒரு சதம் கூட நீங்கள் செய்த உதவியை நான் ஒன்றும் பிரியோசனம் இல்லாமல் ஆக்கல உடனே எல்லாம் அது எனக்கு நல்லா தெரியுமாக்கா அதனாடி தான் நான் இன்றைக்கு உண்மையிலே மனம் விரும்பி இந்த 2 பேரோட நாளைக்கு எப்படி மோடி திரும்பி நான் மோட்டரை போடுங்க மோட்டரை போட்டால் உங்களுக்குமே நல்ல சரிதானே சரி எனக்கு வெளியாக மோட்டர் வைக்கல கிணத்துக்கு ஒரு மோட்டர் இருந்தால் தான் பாரு ரைட் அதை போட்டுங்க இந்தியாவில் இப்போ சிக்டிவேஷன் அப்படியான ஒரு பிள்ளை அப்போ நான் கிணத்துக்கு என்னடா எனக்கு உதவி இல்லை அப்படியான ஒரு கட்டம் ஆனால் உண்மையிலே இந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர்கிட்ட பேச்சு பண்ணோம் இன்றைக்கு நிம்மதியாக இந்த பிள்ளைகள் தண்ணி எடுத்து எத்தனையோ பேர்கிட்ட பேச்சு பண்ணாங்க இந்த உதவியை நான் எந்த மேலே தர திருப்பியும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் வயலுக்கு வந்து சில வயலுக்குள்ளால் வந்தபடி தண்ணி இல்லையேன்ட்டு போனேன் எத்தனையோ பேர் துரத்தி அடித்ததும் இருக்குது ஆனால் உண்மையிலே நான் இந்த மேலே சார் இன்றைக்கு நிம்மதியாக கேன் பம்மெண்டாலும் தண்ணி அடிக்கலப்பா நான் திருப்பி மோட்டருக்கு உதவி செய்திருக்கிறேன் இப்படி நான் இன்றைக்கு எத்தனை 6-10 வருஷத்துக்கிட்ட ஆளாக்கும் நான் எதிர்பார்க்காத உதவியை உண்மையிலே எனக்கு செய்திருக்கிறீங்க அதுக்கு நன்றி இன்னும் ஒரு விஷயம் இப்போ உங்களை அந்த நீங்கள் தண்ணி போய் தினவங்க இருக்காங்கன்னு அப்போ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சு உங்கள்கிட்ட மோட்டரை போட்டுனா அப்புறம் யாரும் பெறுவாங்க தண்ணிக்கு அவங்கள நீங்கள் கல்லாக அறிஞ்சிக்கல கொஞ்சம் சரியா அண்ணா கடவுள் இருக்கிறாரு என்ன நான் அப்படி அதை செய்யணும் அந்த தப்பை நான் செய்யக்கூடாது என்ன தண்ணி இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் தண்ணி கொடுத்துதாகணும் இன்றைக்கு இல்லைன்ட்டு இருந்தால் அதை செய்யணும் நானும் செய்தான்னு அது கூடாது வேலை அவைக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும் ரைட் ஓகே நான் இதை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன் அவங்க வந்துட்டு அப்படியே ஒரு காரியம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பதிலுக்கு நாங்களும் செய்யக்கூடாது அவங்க வந்துட்டு வெக்கப்படும்படி அளவுக்கு வந்துட்டு நாங்கள் பதிலுக்கு காரியம் செய்யணும் சரியா அப்போ அவங்க வந்துட்டு உங்களுக்கு அப்படி ஒரு இதை செஞ்சுருந்தா நாளைக்கு அவங்களுக்கு சேம் கஷ்டம் வரலாம் வரும்போது அவங்க ஒரு குடம் கேட்டால் நீங்கள் 10 குடம் நீங்கள் யாருக்கு வேண்டிய அண்ணா கேட்டால் சொல்லுவேன் நான் அப்படி இது வரைக்கும் என்ன நான் மென்ட மனசார நான் யாருக்கும் துரோகம் செய்ய எனக்கு இல்லையான்னு சொன்னால் கூட நான் அப்படி பார்க்குறேன் இன்றைக்கும் பிள்ளைய கொண்டு வரைக்கும் 11 மணி அதுக்கப்புறம் 10:50 போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு திருப்பி ஓடி போனேன் பஸ் வந்துட்டு இடையில பஸ் வந்தது இப்போ ஏறி போய் அதில் இறங்கினேன் இப்போ இந்த வரைக்கையும் அங்கேருந்து வரைக்கும் டைம் ஆகுது 3 மணிக்கு விட்டுட்டேன் இந்த பஸ்ஸை காணையிட்டு நடந்து ஆல்ரெடி சந்திக்கிஞ்சால வரை தான் பஸ் வந்தது அதானக்கா இப்போ நீங்கள் உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு ரன் பண்ணலுமோ ரன் பண்ணுங்க நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஓரளவு பூர்ணமாக இருக்குமென்று சொல்லி நம்புகிறேன் இனி ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீங்கள் உதவி எனக்கு கேட்கக்கூடாது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாருங்க இனி ஒரு காலம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் அடுத்த முறையாக வந்து சந்திப்போம் சரியா நான் என்ன இப்போ மோட்டோவெல்லாம் போய் இதான்ட்டு நான் உங்களுக்கு சொல்லுங்க சரியா ஓகே அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஓகே அப்போ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன் வந்து இதுவுமே ஒரு வகை உதவி தான் வந்து ஒரு மனுஷன் நல்ல காரியம் ஒன்று செய்கிறான்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு அதை ஊக்குவிக்கிறதுமே வந்து நன்மையான விடயம்தான் அந்த வகையில் ரொம்ப நன்றி அண்ணா உங்களுக்கு மெசேஜ் தானே இப்போ என்ன சொன்னீங்க அதை திரும்ப சொல்லுங்கள் ஆசையாக கிடையாது எனக்கு கேட்க நானும் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் ஏகப்பட்ட இதுகளெல்லாம் இருந்தது எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து சரியான கஷ்டப்பட்டவங்க அந்த கஷ்டத்தை நீங்கள் இனங்கண்டு எப்படி உதவி செய்யணுமன்றது அதையும் பார்த்து செய்கிறீங்க ஆனால் அவங்கள்ட்டையும் வந்து என்ன பவுடியாக எடுத்து அவைகிட்ட உண்மையிலே எடுக்கிறீங்க ரகசியங்கள் ஏதாச்சும் இருந்தால் எடுத்து சரி இவங்களை சரியாக உதவி செய்யலாம் என்ற மனப்பாங்கூட நீங்கள் உதவி செய்கிறீங்க ஆனால் அதே இடத்துல வந்து நீங்கள் ஒரு கதைக்கு இப்போ யூடியூப் சேனல்ன்றது வந்து இப்போ கமெண்ட் விழுந்தால் மட்டும் இல்லை ஆனால் இனங்காணும் ஒருதனுக்கு உதவி செய்ய போய்களை வந்து கஷ்டம் இல்லாமலே கஷ்டம் மாதிரி காட்டிக்கொள்வாங்க ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து இனங்காண்றதுக்கு ஆறில் இருக்குன்னு சொன்னால் அவங்க செய்கிறவங்க சரியா ஆனால் எங்கேயோ இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நாங்கள் மெதட் பண்ணுறது இந்த இடத்துல இப்போ நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் வீடியோக்கு போகிற இடங்களில் கதைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ரொம்ப பிடிச்சிருக்கு என்னென்னு சொன்னால் நீங்கள் அவங்களோடையே இணைஞ்சு நீங்கள் என்னென்ன அவங்களோட குடும்பத்தில் உள்ள ஆள் மாதிரி நின்று செயற்பட்டு அந்த கவிதா வேலையெல்லாம் வந்து நல்லா ஆனால் உங்களோட கதை வேறு மாதிரி என்ன வேறு மாடலில் தான் கதைப்பீங்க கதைச்சு நல்லா இதான்றீங்க அவங்கள்ட்ட உள்வாங்கி தன பிரச்சனையெல்லாம் அப்படி இல்லை நான் உண்மையில என்ன சொன்னேன்னா நான் அந்த மனசுக்கு பட்டதை டக்குன்னு சொல்லிடுவேன் அது எதுவாக இருந்தாலும் சரி தான் இப்போ போகிறதுக்கு முடிஞ்சாலும் உண்மையில நீங்களும் படிவாக இருக்கீங்க சீரியஸாக சொல்ல தலைவட்டெல்லாம் அந்த மாதிரி இல்லை அதுல உள்ள அந்த ஒரு கெட்ட பழக்கம் மனசை தோன்ற டக்குன்னு சொல்லுவேன் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் உண்மையிலேயே ஒரு வித்தியாசம் கல்யாணம் கட்டிட்டீங்களா உண்மையாவா என்ன ஆகினே கிடையாது நாலு இப்பான் வந்த பொம்பளை வாக்குறமே கிடையாது என்ன கட்டா
அது இல்லை எனக்கு இல்லை காமெடின்னு இல்லை உண்மையிலே ஆனால் உண்மையாக 3 பிள்ளை மாதிரி தெரியுது சீரியஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வரியா நல்ல வருங்க உண்மையிலே இந்த ஏரியாக்குள்ள இந்த என்னவும் அந்த ஒரு இதான ஏன் உங்களை பற்றி சொன்னோடையே நல்லா வரும் அப்போ என்ன பற்றி சொன்னான்றதுக்காண்டி இல்லை இந்த ஏரியாக்குள்ள இப்போ நாங்கள் வந்த காலம் இல்லை அது அவர்கிட்ட முகத்தில் எழுதி ஒட்டிக்க சில உங்களுக்கு தெரியாது அது இதுக்குள்ள இருக்கக்கூடிய தலைமையாக இருக்கக்கூடிய அது எங்களுக்கு தெரியும் சரிதானே சாமான் கொடுக்குறேன் நல்முடன் அக்கா சாமான் கொடுக்க போகிறோம் வந்து சரி ஓகே அப்போ சந்தோஷம் என்ன சரியா வரப்போகிறோம் நாங்கள் போயிட்டு நன்றியா ஓகே அப்போ சந்திப்போம் பாய் சரியா ஓகே பாய் பாய் அல்ல குடிக்கிறான்டா என்கிட்ட கடவுளே ஐயோ அந்த கதை முடிய போகல கிஞ்சல வாங்கப்பா கடவுளே பாமா அது நான் இதான் குறைவாக தாங்க உண்மையில் அண்மையான இந்த தண்ணியெல்லாம் அள்ளி கொண்டு வரீங்களா நான் பக்கத்து வீடுன்னு சொன்னால் நான் அண்ணன் கடும் குழப்படியாக கிடக்கு புர்றாரு இல்லை கிளச்சி கொண்டு வர்றாப்பா கடவுளே ஏ அண்ணே குடிதான் கொஞ்சம் நீங்க குடிச்சுதான் கொஞ்சம் குடிச்சுதான் கடவுளே சரி வேறமே நான் போட்டு ஓகே என்ன திருவிழாவோ சொல்லுங்க பாலு அண்ணா பேர் பாலுவா அதுல வருமாண்ணா பேர் அடிச்சா இல்லை அம்மா வேறு